குருவே சரணம், குருவே துணை. அட்சய திருதியை சுக்கிரஹோரை ரகசியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா ஒரு அட்சய திருதியை அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு தங்க நகை வாங்கணும், ஒரு வெள்ளி காசு வாங்கணும். அது வந்து பல மடங்காக பெருகும். அந்த வருடம் முழுக்க நமக்கு நெறைய நகை சேரும், நெறைய தங்கங்கள் சேரும் அப்படிங்கிறது வழக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது உண்மைதான். அதையும் தாண்டி நாம சில விஷயம் செய்யும் பொழுது, நமக்கு இந்த லட்சுமி கடாட்சம், பொருளாதார செல்வ நிலைகள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய சூட்சமங்கள் நெறைய இருக்குது. அதில என்னன்னாக்க, நாளை வருகின்ற அட்சய திருதியையானது ஒரு வெள்ளிக்கிழமை நன்னாளில் வருகிறதுனால, மகாலட்சுமியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஒரு வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரைக்கு அதிகப்படியான சக்தி உண்டு. நாளை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரையும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரையும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்கிறது. இந்த திருதியை திதியானது காலையில 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு, மறுநாள் விடியற்காலை 4:30 மணி வரைக்கும் இந்த அட்சய திருதியை திதியானது நிகழும். இந்த திதி முடியறதுக்குள்ள நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது, அதுவும் இந்த சுக்கிரஹோரையில் நம்ம செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களும், ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு செல்வநிலை வளர்ச்சியும் நமக்கு ஏற்படுத்தும். என்னன்னா, மகாலட்சுமிக்கு பிடித்த விஷயங்களை அந்த சுக்கிரஹோரையில் செய்யணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை அந்த சுக்கிரஹோரையில் நம்ம வந்து வாங்கி வீட்ல கொண்டு வந்து வைக்கணும். என்னன்னா, மகாலட்சுமி திருப்பாற்கடலில் அவதரித்ததனால, கடலிலிருந்து வரவழைக்கக்கூடிய கல் உப்பு வாங்கி வைக்கிறது மிகவும் விசேஷம். வாசனை திரவியங்கள், அதாவது வாசனை பொருட்கள், வாசனை மலர்கள் வந்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட சுக்கிரஹோரை நேரத்தில வாங்கி வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மஞ்சள், குங்குமம் போன்ற பொருட்களை நம்ம அந்த குறிப்பிட்ட சுக்கிரஹோரையில் நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வீட்ல வைக்கிறதும் மிகப்பெரிய ஒரு விசேஷமான விஷயம். அது இல்லாம மகாலட்சுமிக்கு இந்த மொச்சை பயிறு அப்படிங்கிறது ரொம்பவும் விருப்பம். அதில வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து வாங்கி வீட்ல வைக்கிறது ஒரு நல்ல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா இந்த அட்சய திருதியை நாள்ல நாம் சில பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சம் நமக்கு செல்வ நிலைகளை தானமாக தரும். அதே மாரி தான் ஆதிசங்கரரால் பாடப்பட்ட கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த அட்சய திருதை நாளில் பாடப்பட்டதாகவும், மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் இந்த அட்சய திருதியை நாள் என்று புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நாளில் நாம் சில பொருட்களை தானமாக தரும் பொழுது, நமக்கு நல்ல ஒரு சிறப்பான செல்வ நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன தானங்களில் மிகவும் சிறந்தது அன்னதானம். நீங்க உறவினர்களுக்கோ அல்லது இயலாதவர்களுக்கோ, ஏழைகளுக்கோ நீங்கள் ஒரு 2, 3 நபர்களுக்காவது அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. அல்லது ஏதோ ஒரு காகம், குருவி, விலங்கினங்கள் ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு நம்மால் இயன்ற ஒரு உணவை அந்த நேரத்தில் கொடுப்பது மிகவும் நல்ல ஒரு தானமாக அமையும். அடுத்து செல்வதானம். செல்வதானம் அப்படின்னா என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூ. 50 ரூ. 100 இருக்குன்னா, அது சில்லறைகளாக மாத்தி ஒரு ரூ. 10 ரூ. 5 மாத்தி யாரோ ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நம்ம தானமாக தரலாம். இந்த அட்சய திருதியை நன்னாளில். அதை அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வஸ்திர தானம். வஸ்திர தானம் அப்படின்னா, ஒரு சில வஸ்திரம், அதாவது ஆடைகள் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்து யாருக்காவது குடுக்கலாம். நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். இந்த ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, யாரோ இயலாதவர்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்து குடுக்கலாம். அல்லது ஒரு ஜாக்கெட் பிட்டோ, ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு துண்டோ, இது போல வந்து வஸ்திர தானம் செய்யறதும் மிகப்பெரிய மாற்றத்தையும், செல்வ நிலைகளையும், வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த அட்சய திருதியை நன்னாளில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல நேரம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த விஷயம் வளர்ச்சி அடையும், தொழில் வளர்ச்சி அடையும். நாம சொன்ன குறிப்பாக அந்த சுக்கிர ஹோரை நேரத்துல ஆரம்பிக்கிறது சிறப்பு. அதுபோல அந்த சுக்கிர ஹோரை நேரத்துல லட்சுமி விளக்கேத்தி வீட்டுல கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம்லாம் நம்ம பாராயணம் செய்யறது, மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் வைக்கிறது மிகப்பெரிய சிறப்பான பலனை தரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.